Hi students. So இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில யூனிட் நம்பர் 12 புக் பேக்ல செகண்ட் கொஸ்டின் a compound A with a molecular formula C2H3N. ஸோ இந்த மாதிரி சம் வரும்போது நிறைய பேர் புரியாம விட்டுருதீங்க. இது ரொம்ப எளிமையா இருக்கும், நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு. C2H3N on acid hydrolysis gives B. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஏ இருக்கு, அது ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா அது பிஏ கொடுக்குமா. விச் அந்த பி ரியாக்ட் வித் தயனைல் குளோரைடு. பி தயனைல் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகி சிஏ கொடுக்குமா. பென்சின் ரியாக்ட் வித் காம்பவுண்ட் சி. பென்சின் காம்பவுண்ட் சி கூட ரியாக்ட் ஆகி யாரு கூடனா இந்த பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு டு கிவ் காம்பவுண்ட் டி. ஸோ முதல்ல செம்ம தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். செம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ டி வர கிடச்சிருச்சு. காம்பவுண்ட் சி ஆன் ரிடக்ஷன் கிவ்ஸ் இ. ஸோ மொத்தம் அப்போ ஏபிசிடிஇ அப்படின்ட்டு 5 காம்பவுண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட ஈக்குவேஷனை எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ ஒவ்வொன்றா அவங்க கொடுத்துருக்கிறத வச்சே நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க காம்பவுண்ட் ஏ C2H3N இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னா H3O+ கிவ் காம்பவுண்ட் B. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த C2H3 எப்படி எழுதலாம் அப்படின்னா மெத்தில் சயனைடு CH3CN. உங்களுக்கு எடுத்த உடனே இது ஞாபகம் வரணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, அந்த இது வந்துடும். ஸோ இதை H3 அதாவது ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா CH3COOH மறந்துடக்கூடாது. ஸோ இதில் சயனைடு COOH மாறும். ஸோ இது A. ஸோ இது B. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, பி. ஸோ இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பி ரியாக்ட் வித் தயோனைல் குளோரைடு. தயோனைல் குளோரைடு கிவ் சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி அப்படிங்கிறது CH3COOH. தயோனைல் குளோரைடு அப்படின்னா SOCl2 ஞாபகம் வச்சுக்கிறேன். SOCl2. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது, இந்த OH இருக்கு இல்லையா, இந்த OHக்கு பதிலாக இந்த SOCl அப்படி எழுதுறேன், Cl2. ஸோ ஒரு Cl இதில் போயிடுது. அப்போ என்ன வரும், CH3COCl ப்ளஸ் வேற பேலன்ஸ் என்ன இருக்கு, OHCO SO2 ப்ளஸ் HCl அப்படி வரும். இது ரெண்டும் சேர்ந்து SO2 HCl அப்படி பேலன்ஸ் வந்துடும். ஸோ மூணாவது ஐடியா அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, மூணாவது ஐடியா பென்சின் react with acetyl chloride in the presence of anhydrous aluminum trichloride. இது anhydrous. சரிங்களா? gives compound D அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இதில் பென்சின் அப்படின்னா இதுதான் பென்சின்.
ப்ளஸ் அசிட்டைல் குளோரைடு அப்படிங்கிறது CH3CO. இதுதான் அசிட்டைல், இதுதான் அசிட்டைல். குளோரைடுக்கு Cl, அசிட்டைல் குளோரைடு. என்ன ஆகுது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஹைச்சு இருக்கதா அர்த்தம். எல்லாத்துலேயும் ஹைச்சு இருக்கதா அர்த்தம். இதில் ஒரு ஹைச்சு போயிட்டு அப்போ என்ன ஆயிரும், பென்சீனில் ஒரு ஹைச்சு போயிட்டு CH3CO ப்ளஸ் HCl இப்படி கிடைக்கும். இந்த CH3CO தான் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, பென்சின் ரிங்கில் முதல்ல CO போட்டுட்டு CH3 போட்டிருப்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. ஸோ எளிமையா இதுதான் டி, இதுதான் டி. இதுக்கு நேம் வந்து அசிட்டோஃபினோல். நேம் வந்து அசிட்டோஃபினோல் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அசிட்டோஃபினோல். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, டி வர கண்டுபிடிச்சாச்சு. காம்பவுண்ட் C on reduction with gives E. காம்பவுண்ட் C என்னது நம்ம பார்த்தா அசிட்டைல் குளோரைடு. ஸோ அதுதான் காம்பவுண்ட் C. இங்க இருக்கு அசிட்டைல் குளோரைடு. ஸோ அதுதான் காம்பவுண்ட் C. அதை ரிடக்ஷன் பண்ணா E கிடைக்குமா, அப்போ இப்படி இருக்கலாம். ஸோ நாலாவது ஐடியா என்னது, காம்பவுண்ட் சியை ரிடக்ஷன் பண்ணா E கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் C என்ன, அசிட்டைல் குளோரைடு CH3COCl. ரிடக்ஷன் ஏஜென்ட் வந்து பெல்லேடியம் இன் பேரியம் சல்ஃபேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிடக்ஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ என்ன பண்ண போறேன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதான் ரிடக்ஷன். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகி இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு ஹெச். ஸோ அப்போ என்ன வரும், CH3CHO + HCl. ஸோ இதுதான் E. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இது அசிட்டால்டிகைடு. ஸோ அந்த காம்பவுண்ட் நேம் ABCD நான் வரிசையாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது மெத்தில் சயனைடு, B வந்து அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம், C அசிட்டைல் குளோரைடு, D வந்து அசிட்டோஃபினோல், E வந்து அசிட்டால்டிகைடு. ஸோ இப்படி நீங்கள் அழகாக எழுதணும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்தது தான் ரியாக்ஷன் படி. இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும்.